திருவருட்பயன். வணக்கமானவர்களே. திருக்குறள் அறத்தை பற்றிய நூல். திருவருட்பயன் இறைவனுடைய அருளை பற்றிய நூல். திருக்குறளுக்கும் திருவருட்பயனுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது சைவ சித்தாந்த ஞானியார் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் என்ற நூலை எழுதி திருக்குறள் போலவே 10 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால், நாம் அறத்தை பற்றி தான் தெரிந்து கொள்கிறோம், சைவ சித்தாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. சைவ சித்தாந்த நூல்களை வரையறுத்து கூறியவர்கள் மெய்கண்ட தேவர், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார். இதிலே உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருவருட்பயன், அவர் முதலில் கைலாய மலையை விவரிக்கிறார். மகாலட்சுமி தோன்றிய பார்க்கடல், அதை ஒரு பெரிய சூறை காற்று அள்ளி வீசி உச்சியில் வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா கைலாய மலை. அதில் வாழ்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் வாழும் மலையை பாதுகாப்பவர் திருநந்தி தேவர். நந்தி தேவர் என்று சொல்கிறோமே, நந்தி பெருமான், அவர் திருநந்தி தேவர். சிவபெருமானுக்கு பரசம்பு என்று பெயர், நந்தி தேவருக்கு அவரசம்பு என்று பெயர். புரியுங்களா? அவர் உபதேசம் பெற்றவர் மெய்கண்ட தேவர். மெய்கண்ட தேவர் வழியாக அவர் உபதேசத்தை பெற்றவர் உமாபதி சிவாச்சாரியார். நான் சொல்ல புரியுங்களா? இந்த வரிசை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனர் வாழும் சிதம்பரத்துக்கு அருகே கிழக்கு பக்கமாக கொற்றவன்குடி என்ற ஊரில் வாழ்ந்தவர். அவர் 8 விதமான சைவ சித்தாந்த நூல்கள் திருவருட்பயன் என்ற பெயரிலே எழுதியிருக்கிறார். அதே போல மெய்கண்ட தேவர் திருவெண்ணைநல்லூரில் வாழ்ந்தவர். திரு நந்தி தேவருடைய உபதேசம் பெற்றவர் மெய்கண்ட தேவர். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் உள்ளம் மலரச் செய்து திருவருட்பயன், அதாவது சிவஞான போதம் என்ற நூலை எழுதியவர். இறைவன் அந்த எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்கிறார், எப்படி நம்மளுக்கு அருள் செய்கிறார் என்று எழுதியது ஆகம நூல்கள். மெய்கண்ட தேவர் எழுதிய ஆகம நூல்கள். இந்த ஆகம நூல்கள் எவ்வளவு பெரியது தெரியுமா? பூமியை போல் பல மடங்கு பெரியதாக உள்ள ஒரு கடல், அதே போல் 7 கடல்கள் இருக்கிறார். அந்த 7 கடலையும் 4ஆக பெருக்கினால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு விஷயங்கள் அடங்கியது ஆகம நூல்கள். அவ்வளவு தத்துவ ஞானத்தை பெற்ற மெய்கண்ட தேவர் அவருடைய சீடரான உமாபதி சிவாச்சாரியார் மிகவும் சுருக்கி, அதாவது ஆகம நூல்கள் விரிந்திருப்பதனாலும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினம். அதே போல் சுருங்கி இருப்பதனாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதும் கடினம். இதை உலக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலின் விளக்கங்களை நான் தற்போது உங்களுக்கு கூறப்போகிறேன். இது முன்னுரை தான். முன்னுரையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று இரவு சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக விவரமாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது சைவ சித்தாந்தம் என்பது கடவுளை வரையறுத்து நிர்ணயம் செய்து கூறுவது. அதாவது கடவுளை எவனாலும் வரையறுத்து கூற முடியாது, ஆனால் ஓமையாக எடுத்து சொல்லலாம். இப்போது காற்றை காற்று என்றால் எவனாலும் காற்றை காட்ட முடியாது, ஆனால் உணர முடியும். இதை போலத்தான் ஓமையாக நிறைய உதாரணங்கள், மற்ற மத கொள்கைகளுக்கு உடன்பாடற்ற கொள்கைகள் இவைதான் என்று சைவ சித்தாந்தம் நிறுவியது. அதை கூறும் வகையில் இன்று இரவு 8 மணிக்கு உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சைவ சித்தாந்தம் திருவருட்பயனை பற்றி பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.